ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம்ல நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் பாகிஸ்தானுக்கு இஸ்ரேல் ஸ்டைலில் பதிலடியை கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கையும் இந்த பக்கம் வலுத்துட்டு வருது. அதே நேரம் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய உலக நாடுகள் இந்தியாவுக்கு துணை நிற்போம்னு சொல்லிட்டு வர்ற வேளையில சீனாவும் துருக்கியும் மட்டும் பாகிஸ்தான் மேல பாசத்தை காட்ட தொடங்கியிருக்காங்க. இந்த மோசமான அரசியல் பின்னணி பற்றி தான் இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். இது தந்தையின் பாட்காஸ்ட் வழங்குவதற்காக நான் பார்த்திபன். காஷ்மீர்ல 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு பதிலடியா சிந்து நதிநீர் ஒப்பந்த நிறுத்தம், வாகா எல்லை மூடல், பாகிஸ்தானியர்களுக்கு விசா ரத்துன்னு மத்திய அரசு தொடர்ந்து டிப்ளமேட்டிக்கான பதிலடியை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பயங்கரவாத தாக்குதலை நடத்தினவங்க நினைச்சு பார்க்க முடியாத தண்டனை வழங்கப்படும்னு பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைக்க இஸ்ரேல் மாதிரி இந்தியாவும் பதிலடி கொடுக்கணுன்ற கோரிக்கை இப்போ வலுத்துட்டு வருது. இன்னொரு பக்கம் பயங்கரவாத தாக்குதல்ல எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு வழக்கமான பொய் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க பாகிஸ்தான். இந்திய நடவடிக்கையை விமர்சிக்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நடுநிலையான விசாரணைக்கு நாங்க தயார்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரியே பாகிஸ்தானுக்கு ஆதரவா முன்வந்திருக்கு சீனா. அதாவது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி பாகிஸ்தான் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது இசாக்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கார். அப்போ இந்தியாவோட ஒருதலைபட்சமான மற்றும் சட்டவிரோத நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா செய்யும் ஆதாரமற்ற பிரச்சாரத்தை வாங் யி எதிர்த்ததா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை சொல்லியிருக்காங்க. இந்த சந்திப்பை பற்றி சீனாவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் பாகிஸ்தானோட நியாயமான பாதுகாப்பு கவலைகளை புரிஞ்சுக்கிறதாவும், பாகிஸ்தான் தன்னோட இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு நலன்களை பாதுகாக்க அந்த நாட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் அமெரிக்காவுக்காக பயங்கரவாதத்தை ஆதரிச்சோம்னு பேட்டி கொடுத்து புயலை கிளப்பியிருந்தார் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா. அவர் ரஷ்ய ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும்னோ ரஷ்யாவும் சீனாவும் அதில் பங்கெடுக்க வேணும்னு சொல்லியிருந்தார். பாகிஸ்தானோட இந்த முயற்சிகளை உன்னிப்பாக கவனிக்கும் பாதுகாப்பு வல்லுநர்கள் கிட்டத்தட்ட இந்தியா எடுக்கும் நடவடிக்கையில இருந்து தப்புறதுக்காகவே சர்வதேச விசாரணைன்னு மறைஞ்சிக்க பாகிஸ்தான் முயற்சிப்பதா அவங்க சுட்டி காட்டுறாங்க. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் மேல சீனா பாசம் காட்டுறது இன்னைக்கு நேற்று நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிற ஒரு விவகாரம் தான். சீனா பாகிஸ்தானுக்கு தளவாட ஏற்றுமதியையும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த வேளையில பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டில் இன்னொரு நாடும் இப்போ கவனம் பெற்றிருக்கு. அதுதான் துருக்கி. சீனாவுக்கு அடுத்தபடியா பாகிஸ்தானுக்கு அதிகமா ஆயுதங்களை சப்ளை செய்ய தொடங்கியிருக்கு துருக்கி நாடு. பாகிஸ்தான் ராணுவத்தை வலுவாக்க சீனாவும் துருக்கியும் கை கோர்த்திருக்காங்க. இதே துருக்கி இந்தியாவுக்கு ராணுவ ஆயுதங்களை சப்ளை செய்ய 2024 வருஷம் ஜூலை மாதம் தடை விதிச்சது. அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பு வெளியாகலைனாலும் பாகிஸ்தானுடனான நட்பு காரணமாக இந்தியாவுக்கு ஆயுத சப்ளை கிடையாதுன்னு துருக்கி ஆயுத கொள்முதல் அமைப்பைச் சேர்ந்த அதிகாரி முஸ்தபா முராத் சொல்லியிருந்தார். இப்போ சீனா ஆயுத சப்ளைன்றதை விட பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆயுத சப்ளைன்றது தான் பாதுகாப்பு வல்லுநர்களால எச்சரிக்கையான ஒன்றா சுட்டி காட்டப்படுது. அதாவது சீன ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் போரில் சோதிக்கப்படவே கிடையாது. ஆனால் துருக்கி ஆயுதங்கள் நவீனமயமானவை. போரில் அவற்றோட திறன் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. மேம்படுத்தப்பட்ட ஆயுதமாகவே துருக்கி ஆயுதங்கள் இருக்கு. அர்மீனியா, அசர்பைஜான், ரஷ்யா, உக்ரைன் மாதிரியான நாட்டு போர்களில் துருக்கி ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானோட சைபர் படைகளை உருவாக்கவும் துருக்கி உதவிட்டு வர்றதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்தியா அமெரிக்காவுக்கு எதிரான சைபர் அட்டாக்ல அவை இறக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. துருக்கியோட ஆதிக்கம் பாகிஸ்தான்ல மட்டும் இல்லை, வங்கதேசத்திலையும் அதிகரிச்சுட்டு வருது. ஆயுதம் உற்பத்தி செய்யும் நாடு பொதுவாக ஆயுதம் வாங்குற நாட்டை அணுகிறது சகஜமான ஒன்று தான். வங்கதேசமும் அதே மாதிரி தான் துருக்கி கிட்ட இருந்து இப்போ ஆயுதம் வாங்க தொடங்கிடுச்சு. வங்கதேசத்தோட இறக்குமதியில் இந்தியாவுக்கு பதிலாக துருக்கி இருக்கும்னு துருக்கியோட வர்த்தக அமைச்சர் ஒமர் போலாட் பேசியிருந்ததும் இங்கே நாம கவனிக்கத்தக்கது. 2020, 2024 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பாகிஸ்தான் தனக்கு தேவையான 81% ஆயுதங்களை சீனா கிட்ட இருந்து வாங்கியிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நெதர்லாந்திலிருந்து 5.5% ஆயுதங்களையும் துருக்கியிலிருந்து 3.8% ஆயுதங்களையும் இறக்குமதி செஞ்சிருக்கு பாகிஸ்தான்னு ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ஆய்வறிக்கை நமக்கு தகவல்களை தெரிவிக்குது. ஆயுதம்ன்றதை தாண்டி காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு முழு சப்போர்ட்ன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கு துருக்கி. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டப்போ பாகிஸ்தானோட மொழியிலேயே துருக்கியும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஜம்மு காஷ்மீரில் இந்தியா நிலைமையை மேலும் மோசமாக்குதுன்னு விமர்சனம் செஞ்சது துருக்கி.
காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியா துருக்கி நாடு தான் ஐநால அதிகமா பேசிட்டு வராங்க. அப்படி துருக்கி அதிபர் எர்டோகன் காஷ்மீர் விவகாரம் பத்தி ஐநால பேசின போலாம் மற்ற நாட்டோட இறையாண்மையை துருக்கி மதிக்க கத்துக்கிறது நல்லதுன்னும் உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிடுறத ஒருபோதும் ஏத்துக்க முடியாதுன்னு இந்தியா கண்டிச்சிருக்கு. பிப்ரவரியில எர்டோகன் பாகிஸ்தான் போனப்போ காஷ்மீர் விவகாரம் பத்தி பேசினாரு. அதுக்கும் இதை ஏத்துக்கவே முடியாத ஒண்ணுன்னு இந்தியா தன்னோட கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தது. பயங்கரவாத விவகாரத்துல பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவோட வியூகம் வெற்றியடைய அந்த நாட்டுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகளோட மோசமான அரசியலையும் இந்தியா கண்காணிக்க வேண்டும்னு சொல்றாங்க சர்வதேச அரசியல் வல்லுநர்கள். இப்போ பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழல்ல ஆயுதங்களோட துருக்கி விமானங்கள் பாகிஸ்தானுக்கு வந்து இறங்கியதா தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே துருக்கிக்கு சுற்றுலா செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரம் இணையத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. துருக்கியை நிராகரிப்போம் அப்படின்ற இந்த பிரச்சாரம் எடுபடுமா, மாலத்தீவில் எடுபட்ட அதே வியூகம் துருக்கி கிட்ட எடுபடுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இப்போதைய சூழல்ல ஒன்று மட்டும் உறுதி, பாகிஸ்தானுக்கு துருக்கி, சீனா என்ற 2 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ இந்தியா இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது வலுவாக என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பஹல்காமில் தாக்குதல் நடந்த போது ஜிப்லைனில் சென்ற நபர் எடுத்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் ஜிப்லைனில் மேலே சென்று கொண்டிருக்கும் போது கீழே தீவிரவாதியால் பலர் சுட்டுக் கொல்லப்படும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து பலர் அங்கும் இங்கும் ஓடும் காட்சிகளும் துப்பாக்கி சத்தமும் வீடியோவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இதுகுறித்து ஜிப்லைன் சென்ற ரிஷிபட் என்பவர் கூறும்போது, ஜிப்லைன் ஆபரேட்டர் அல்லாஹு அக்பர் என்று 3 முறை கூறிய பின் துப்பாக்கி சூடு தொடங்கியதாக தெரிவித்துள்ளார். முதலில் என்ன நடக்கிறது என்பதை தன்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை எனவும் 20 வினாடிகளுக்கு பிறகே அது தீவிரவாத தாக்குதல் என தெரிய வந்ததாகவும் கூறியுள்ளார். தன் மனைவி மற்றும் மகன் கண்முன்னே வேறு 2 குடும்பத்தினரிடம் மதத்தை கேட்டு தீவிரவாதிகள் அவர்களை சுட்டுக் கொன்றதாகவும் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஜிப்லைன் பெல்ட்டை கழற்றி கீழே குதித்து தனது மனைவி மற்றும் மகனுடன் அங்கிருந்து தப்பி ஓடி மறைந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஜிப்லைன் ஆபரேட்டரை பிடித்து என்ஐஏ விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.